வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பூரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, அந்த பூரி வந்து நல்லா அந்த ஃப்ளஃபியாக வர மாட்டேது, நல்லா புசு புசுன்னு வர மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற வீட்டில் தேங்காய் சட்னிக்கும் நான் சொல்கிற மெத்தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்கும். பூரிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சூப்பரான ஸ்டைலில் பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுலில் கோதுமை வருதுங்க. அந்த கோதுமை நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பர்டிகுலராக வீட்டிலே முழு கோதுமையை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியான பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கோதுமை 1 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ரவை போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு போடுறோம். இந்த உப்பு போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்காக ரவை போடுறோம் பூரியில் அப்படி கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி பூரி பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு மெத்தடில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வீட்டில் பூரி பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், அடுத்த 2 செகண்ட்லேயே நல்லா சப்புன்னு ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மாவில் ரவை ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. அதுக்காக தான் ரவை போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா. நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுவீங்களா, அதோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டாகவே வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10% அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி மாலிஷ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகும். இந்த டோவை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு அங்கங்கே அந்த ரவை சின்ன சின்னதாக தெரியும். அதே டைமில் மாலிஷ் ஆனது ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த டோவை ரஃப்பாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பூரிக்கு கட் பண்ணும்போது சின்ன பீஸை கட் பண்ணுங்கள். சில பேர் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருப்பாங்க, அந்த பூரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது புஷ்ஷுன்னு வராது. எண்ணெய் கடாயில் குறைஞ்சபட்சம் பாதி கடாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ண அந்த பூரி மாவு எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக உருட்டி ரெடி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த சப்பாத்தி கட்டில் கொஞ்சமாக கோதுமாவை போட ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு ரவுண்டாக உருட்ட ஆரம்பிக்கணும். இந்த உருட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த பூரியை தேய்ச்சிடணும். நீங்கள் ரொம்ப பெருசாக தேய்ச்சி ஃப்ரை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல புஷ்ஷுன்னு வரும். ஆனால் அடுத்த 2 செகண்ட்லேயே அந்த பூரியோட வெயிட்டு தாங்காமல் சப்பை ஆகிடும், அதாவது ஃப்ளாட் ஆகிடும்னு சொல்ல வரேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. அதே டைமில் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் சூடான பிறகு போட்ட உடனே மேல் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலே. அதுக்கு பிறகு நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 1 by 1 இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா,
அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரவை போடுங்க. அதுக்கப்புறம் டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன பீஸாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் சூடாக்கணும். இந்த 4 டிப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்கள் வீட்டில் சூப்பராக பூரி இதே மாதிரி ஆகும். எண்ணெயும் பிடிக்காது, அதே டைமில் நல்லா புஷ்ஷுன்னு வரும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு 5 நிமிஷமாவது இது நல்லா பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த பூரிக்கு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பத்தை 4 ஸ்லைஸ், சின்ன வெங்காயம் 3 நம்பர், உடச்ச கடலை 1.5 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், மெலிசான இஞ்சி 1 ஸ்லைஸ், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கோகனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது எல்லாருக்கும் வீட்டில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அதுதான் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன். இந்த சட்னி அரைக்கும்போது கரெக்டான ரேஷியோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பத்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணால் வேலை இழுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் திருவில் இருக்குல்ல, திருவில் வச்சு நல்லா திருவிட்டிங்கன்னா வெறும் அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் கிடைக்கும், ஓடு கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு 3 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா திருப்பி காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 1 பச்சை மிளகாய். காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதில் உடச்ச கடலை, இந்த உடச்ச கடலை நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா புளி ஒரு சின்ன துண்டு போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக கடித்து சாப்பிடும்போது அது காரத்தன்மை தெரியும்ல, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புளி இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னென்னா, ஒரு 95% அளவுக்கு அரைச்சிருக்கணும். ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 95% அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த உடுப்பி ஹோட்டல்லாம் போனால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கௌரி நிவாஸ், சரவணா பவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போட மாட்டாங்க. அதனால் தாளிப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்.